வணக்கம். டெட் பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு அகப்பொருள் இலக்கணம் 10ஆம் வகுப்பு இயல் 5லிருந்து நம்ம பார்க்க போகிறோம். பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி 3 லெவலாக ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். 1. அகப்பொருள் இலக்கணம் எதை பற்றி கூறுகிறது? அன்பியலை பற்றி தான் அகப்பொருள் இலக்கணம் கூறுது. இலக்கிய பாடல்களில் கருத்து எவ்வாறு அமையும் என்பதை பொருள் இலக்கணம் வரையறுக்குது. பொருள் இலக்கணம் பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது, வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. இது அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவதுதான் அகத்திணை. தலைவன் தலைவி ஆகிய 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு நிலைகளை கூறத்தான் அகத்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி. ஸோ திணை அப்படின்னா என்னென்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பேர். அகத்திணைக்குள் அடங்காதன எல்லாம் புறத்திணை ஆகும். ஸோ எதுலாம் அகத்திணை அப்படின்னா ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையை கூறுவது அகத்திணை. திணைனா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் வராது எல்லாமே புறத்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது அகப்பொருள் இலக்கணம் எதை பற்றி கூறுகிறது? ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி அவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு இயலை பற்றி தான் கூறுது. 2. அகத்திணை என்பது என்ன? அகத்திணைனா தலைவன் தலைவி உறவு நிலை பற்றி கூறுறது தான் அகத்திணை. 3. அகத்திணைகள் மொத்தம் எத்தனை? அகத்திணைகள் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 வகைப்படும். அகத்திணைகள் 7 வகைப்படும். அகத்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 வகைப்படும். அப்படியே லைனாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என அகத்திணைகள் 7 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அன்பின் ஐந்திணைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதான் அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவற்றின் அடிப்படையில் அகப்பாடல்கள் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அன்பின் ஐந்திணை அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம்லாம் அன்பின் ஐந்திணை தான். கைக்கிளை அன்பின் ஐந்திணை அல்லாதது. ஸோ அகத்திணைகள் 7 வகைப்படும். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்றது அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அன்பின் ஐந்திணையில் அல்லாதது எது அப்படின்னா கைக்கிளையும் பெருந்திணையும் அன்பின் ஐந்திணை அல்லாதது. ஸோ கைக்கிளை அன்பின் ஐந்திணை அல்லாதது, பெருந்திணை அன்பின் ஐந்திணை அல்லாதது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 5. முதற்பொருள் என்ன? நிலம், பொழுது. இதுதான் முதற்பொருள். முதற்பொருள் எது? நிலம் மற்றும் பொழுது. ஸோ அகப்பாடல்களுக்குரிய கூறுகள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். ஸோ அகப்பாடலுக்குரிய கூறுகள் என்னென்னா முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இது எல்லாமே அகப்பாடலுக்குரிய கூறுகள். நிலமும் பொழுதும் முதற்பொருளில் அடங்கும். ஸோ நிலமும் பொழுதும் முதல் பொருளில் அடங்கும். நிலம், பொழுது. காலையில் எழுந்த உடனே நிலத்தில் கண் விழிக்கிறோம், பொழுது விடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நிலமும் பொழுதும் முதல் பொருளில் அடங்கும். ஸோ அதுதான் முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிலமும் பொழுதும் முதல் பொருள். குறிஞ்சி நிலம் குறிக்கும் இடம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. முல்லை நிலம் குறிக்கும் இடம் காடும் காடை சார்ந்ததும் முல்லை நிலம். நமக்கு தெரியும் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்றது வயல் வயல் சார்ந்த இடமும். ஸோ தமிழர்கள் நிலத்தை எத்தனை வகையாக பிரித்தாங்க? 5 வகையாக பிரித்தாங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை. முதல்ல மலை மேலே எடுத்து நிற்கிறோம். ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. மலையில் அப்படியே காடு இருக்குது, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. அப்படியே காட்டிலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா வயல் வருது. வயல் அப்படின்றது மருதம். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். வயலை தாண்டி போனால் கடல் வருது. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். பாலை அப்படின்றது சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை. 8. மருதம் நிலம் குறிக்கும் இடம் வயல். இப்போ தான் பார்த்தோம். நெய்தல் நிலம் குறிக்கும் இடம் கடல். பாலை நிலம் குறிக்கும் இடம் சுரம். பெரும்பொழுது என்பது எதை குறிக்கும்? ஒரு ஆண்டை தான் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும்பொழுது அப்படின்றது ஒரு ஆண்டு. ஸோ பொழுது அப்படின்றது பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. பொழுதுன்றது பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. பெரும்பொழுது அப்படின்றது ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள் தான் பெரும்பொழுது. பெரும்பொழுதுன்றது ஒரு ஆண்டினுடைய 6 கூறு தான் பெரும்பொழுது. அதான் பெரும்பொழுது ஒரு ஆண்டு. ஸோ ஒரு ஆண்டினுடைய கூறுகள் எத்தனை? 6. இப்போ தான் பார்த்தோம். ஒரு ஆண்டினுடைய கூறுகள் எத்தனை? 6. என்னென்ன 6ன்னு பாருங்கள். கார்காலம் ஆவணி புரட்டாசி. ஆவணியில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி, சித்திரை வைகாசி, ஆனி ஆடி அப்படி முடிச்சுக்கோங்க.
ஸோ ஆவணி புரட்டாசியில் ஆரம்பித்தா அது கார்காலம். ஆவணி புரட்டாசி கார்காலம். ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். நமக்கே தெரியும் ஐப்பசி மாதம் குளிர் அப்படின்றது. ஐப்பசியும் கார்த்திகையும் குளிர்காலம். மார்கழி தை பனி நமக்கே தெரியும் முன்பனி காலம் அப்படின்னு சொல்கிறோம். மார்கழியும் தையும் முன்பனி காலம். மார்கழி மாதம் நம்ம முழிச்சிட்டு இருக்கிறோம், அப்போ குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து முன்பனி காலம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழியும் தையும் முன்பனி காலம். மாசி பங்குனி பின்பனி காலம். பின்பனி காலம் அப்படின்றது மாசி பங்குனி. சித்திரை வைகாசி வெயில் காலம். அது நமக்கே தெரியும் இளவேனிற் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனி ஆடி முதுவேனிற் காலம். ஆரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணியில் ஆரம்பித்து ஆடியில் முடிச்சுக்கோங்க. 13 ஆவணி புரட்டாசி எந்த காலம்? கார்காலம். ஆவணியும் புரட்டாசியும் கார்காலம். மார்கழி தை முன்பனி காலம். மாசி பங்குனி பின்பனி காலம். சிறு பொழுது எத்தனை வகைப்படும்? சிறு பொழுதும் அதே மாதிரி 6 வகைப்படும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறு பொழுதும் 6 வகைப்படும். பாருங்கள், சிறு பொழுது என்பது ஒரு நாளினுடைய 6 கூறு தான் சிறு பொழுது. ஒரு நாளினுடைய 6 கூறு தான் சிறு பொழுது. காலையில் அப்படின்றது காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலையில் 4 மணி நேரமாக பிரிச்சுக்கோங்க. 6 to 7, 8, 9, 10 மொத்தம் 4 மணி நேரம் காலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நண்பகல் அப்படின்றது 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும். 10லேருந்து 11, 12, 1, 2 மொத்தம் 4 மணி நேரம். 10 மணியில் இருந்து 2 மணி அப்படின்றது நண்பகல் அப்படின்னு சொல்கிறோம். 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம். 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏற்பாடு. 2 to 3, 4, 5, 6 மொத்தம் 4 மணி நேரம் அது ஏற்பாடு. மாலையில் 6 மணி முதல் இரவு 10 மணி வரை அதுதான் மாலை. ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அது இரவுன்னு நிப்படுறோம், ஆனால் அப்படி கிடையாது. மாலையில் சாயந்தரம் 6 மணி, சாயந்தரம் மாலை அப்படின்றது அது 6 மணி தான் குறிக்குது. 6லேருந்து 7, 8, 9, 10 மொத்தம் 4 மணி நேரம் அது வந்து மாலை. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மாலை. நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் யாமம் அப்படின்னு சொல்கிறோம். 10லேருந்து 11, 12, 1, 2 அது வந்து யாமம். யாமம் நடு ஜாமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஜாமம் இல்லை யாமம். ஸோ நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அந்த 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அதுதான் வைகறை பொழுது அப்படின்னு சொல்கிறோம். வைகறை பொழுதுன்றது 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே. அந்த வைகறை பொழுதுல தான் நம்ம தூங்கி எழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூங்கிட்டு எழக்கூடிய அந்த டைம் தான் வைகறை அப்படின்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதுதான் வைகறை. ஸோ இந்த வைகறை நேரத்தில் தான் காலையில் எழுந்து முன்னாடி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்குள்ளே படித்தா ஈஸியாக மனப்பாடம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேரால் முடியும்னு பாருங்கள். ஸோ காலை நேரம் என்பது 6லேருந்து 10 வரைக்கும் காலை நேரம். நண்பகல் நேரம் அப்படின்றது 10 to 2. ஏற்பாடு அப்படின்னா என்னென்னா மறையும் நேரம்னு அர்த்தம். ஏற்பாடுனா மறையும் நேரம். ஏற்பாடுனா மறையும் நேரம். வைகறை நேரம் அப்படின்னா 2 to 6 காலங்காத்தால் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வைகறை நேரம். கருப்பொருள் என்னை குறிக்கும் அப்படின்னா தெய்வம், மக்கள், தொழில் இதெல்லாம் கருப்பொருளில் குறிக்கும். ஸோ கருப்பொருள் என்னென்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் எல்லாமே அந்நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். உரிப்பொருள் அப்படின்னா என்னென்னா அகப்பாடல்களுக்கு உரிய பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். முதல் பொருளும் கருப்பொருளும் பாடலின் உரிப்பொருளை மையப்படுத்த உதவுகின்றன. ஸோ அகப்பாடலுக்கு உரிய பொருள் வந்து உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். முதல் பொருள் கருப்பொருள் பாடலினுடைய உருப்பொருளை மையப்படுத்தி உதவுது. அகப்பாடல்களுக்கு உரிய பொருள் உரிப்பொருள், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 உரிப்பொருள் என்பது உணர்ச்சி நிலை. உரிப்பொருள் அப்படின்றது ஒரு உணர்ச்சி நிலை. ஐவகை திணைக்குரிய உரிப்பொருள் என்னென்னு பாருங்கள். குறிஞ்சி தலைவனும் தலைவியும் காணல். முல்லை தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருக்கிறது முல்லை. மருதம் தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு சண்டை. நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல். பாலை அப்படின்றது தலைவன் தலைவியிடையேயான தற்காலிக பிரிதல், அதுதான் பாலை. குறிஞ்சி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு சொல்லி. ஸோ தலைவனும் தலைவியும் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க மலையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மலையில் பார்த்துக்கிறாங்க. முல்லை அப்படின்றது காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருதல். காட்டுக்கு போய் தேனு தென்னமாவெல்லாம் எடுத்து வரதுக்கு தலைவன் போயிருக்கிறான். அதனால் தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருக்கிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஷார்ட்கட்டாக. அடுத்தது மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு. வயலுக்கு போய் அங்கே போய் சண்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு.
நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். ஸோ தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல். கடலுக்கு போய்ங்கிறான் தலைவன், மீன் பிடிச்சி இடத்துக்கு போயிருக்கிறான், ஸோ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி வருந்துறா, ஏதாவது ஆயிட்டுக்குமோ அப்படின்னு வருந்துறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நெய்தல். பாலை அப்படின்றது தலைவன் தலைவியிடையான தற்காலிக பிரிதல். ஸோ ரொம்ப வறட்சி, பாலைனா வறட்சி, எதுவும் இருக்காது, அதனால் வந்து அவங்களுக்குள்ள தற்காலிகமாக பிரிவு ஏற்பட்டிருக்கும், அதுதான் வந்து பாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ குறிஞ்சினா புணர்தல் நிமித்தமும், முல்லை அப்படின்னா இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருக்கிறது தான் இருத்தல். மருதம் அப்படின்றது ஊடல் நிமித்தம், அதாவது சண்டை பிடிக்கிறது ஊடல். நெய்தல் அப்படின்றது இரங்கல் நிமித்தம், அதாவது இறங்கல்னா வருந்துதல் இறங்குதல். பாலை அப்படின்றது பிரித்தல் நிமித்தம், 2 பேரும் தற்காலிகமாக பிரிஞ்சுக்கிறாங்க, அதுதான் பாலை. 23 ஐந்திணைகளில் முக்கியம் அல்லாதது எது? பெருந்திணை தான் முக்கியம் அல்லாதது. அகப்பொருள் இலக்கணம் எதன் ஒரு பகுதி? பொருள் இலக்கணத்தினுடைய ஒரு பகுதி தான் அகப்பொருள் இலக்கணம். எட்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பிரித்தா எல் கூட்டல் பாடு. ஸோ எல் கூட்டல் பாடு ஈக்குவல் டு எட்பாடு. அகத்திணையில் மொத்தம் எத்தனை? அகத்திணை மொத்தம் 7 வகைப்படும். அன்பின் ஐந்திணை எத்தனைன்னா 5 தான். அன்பின் ஐந்திணை 5. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒரு நாளின் கூறுகள் 6 பிரிச்சிருக்கிறாங்க. 29 கவிதையில் உரிப்பொருள் எதன் அடிப்படையில் வரும்? கருப்பொருளின் அடிப்படையில் கவிதையில் உரிப்பொருள் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, கருப்பொருள் அடிப்படையில். 30 தமிழர் வாழ்க்கையை எவ்வாறு பிரித்தனர்? அகம் புறம் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பிரித்து கொண்டார்கள், அகம் புறம். ஸோ இதில் கருப்பொருள் இருக்குதுங்க, தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், இதெல்லாமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிஞ்சியினுடைய தெய்வம் வந்து முருகன், அதாவது மலை மேலே இருக்கிறதுனால குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அங்கே மலை மேலே முருகன் இருப்பார், கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், அதனால் முருகன் தெய்வம். வெட்பன், குறவர், குறத்தியர்லாம் அங்கே அந்த மக்கள் பேர். மலை, நெல், திணை அதுதான் அவங்களுடைய உணவு. விலங்கு பார்த்திங்கன்னா புலி, கரடி, சிங்கம், மலையில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே. பூ வந்து குறிஞ்சி பூ, காந்தல் பூ, இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம், ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. காந்தல் பூ, குறிஞ்சி மலை மேலே இருக்கிறது குறிஞ்சி, அங்கே முருகர் இருப்பார், முருகருக்கு காந்தல் பூ ரொம்ப பிடிக்கும். காந்தல், கந்தன், முருகருக்கு இன்னொரு பேர் கந்தன், காந்தல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம் பார்த்திங்கன்னா அகில், வேங்க மரம் குறிஞ்சியில் இருக்கும். அதே மாதிரி பறவை பார்த்திங்கன்னா கிளி, மயில், முருகருக்கு மயில் ரொம்ப இஷ்டம், அதனால் மயில் இருக்குது அங்கே. ஊர் அப்படின்றது அது வந்து சிறு குடிசை போட்டு இருப்பாங்க, சிறு குடி. அருவி வந்து நீர், சுனை நீர், அருவி நீர்லாம் இருக்கும் நீர். தொண்டகம் தான் அதனுடைய பறை வந்து தொண்டகம். யாழ் வந்து குறிஞ்சி யாழ், அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தொழில் வந்து தேன் எடுக்கிறது, கிழங்கு, மலையில் இருக்கக்கூடிய அந்த கிழங்கை தோண்டி எடுக்கிறது, அகழ்தல், அதெல்லாம் தொழில். முல்லை பார்த்திங்கன்னா காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனுடைய தெய்வம் திருமால், முல்லை தெய்வம் திருமால். முல்லைனா உங்களுக்கு காட்டில் வந்து மேய்ச்சல் தொழில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருமால் வந்து ஆடு மேய்க்கிறவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. திருமால் ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது அந்த மாதிரி. ஸோ தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் அதெல்லாம் அவங்க பேர், மக்களோட பேர். வரகு, சாமை அதுதான் அவங்களுடைய உணவு. முயல், மான், புலி இதெல்லாம் வந்து முல்லை நிலத்தினுடைய விலங்கு. முல்லை தோன்றி இதெல்லாம் வந்து பூவு. கொன்றை மரம், காயா மரம் இதெல்லாம் வந்து முல்லை மரத்தினுடைய மரம், முல்லையினுடைய மரம். பறவை பார்த்திங்கன்னா காட்டு கோழி, மயில் இதெல்லாம் பறவை. பாடி, சேரி, ஊர் வந்து பாடி, சேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த காட்டில் வந்து பாடி, சேரி, நம்ம ஊருங்களே பாடி, சேரி இதெல்லாம் இருக்கும் பேர். ஸோ அதெல்லாம் காடாக இருந்த இடம் தான் ஒரு காலத்தில். ஸோ நீர் வந்து காட்டாறு. பறை வந்து ஏறு கோட்பறை. யாழ் வந்து முல்லை யாழ். ஸோ அங்கே வந்து ஏறு தழுவுதல் நடக்கும், நிறை மேய்தல், ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது. நிறையினா மாடு, ஏறு தழுவுறது தான் அவங்களுடைய தொழில். அடுத்தது மருதம் அப்படின்றது வயலும் வயல் சார்ந்த இடமும். அங்கே தெய்வம் வந்து இந்திரன். ஊரன், உழவர், உலர்த்தியர். ஸோ வயலில் உழவுறவங்க உழவன், உலர்த்தியர். செந்நெல், வெண்ணெல் இதுதான் அவங்களோட உணவு. எருமை, நாய் இதெல்லாம் வந்து அந்த வயலை பாதுகாக்கிறதுக்காக நீர்நாய். செங்கழு நீர், தாமரை இதெல்லாம் அந்த பூவு. காஞ்சி, மருதம்லாம் மரம். பறவை பார்த்திங்கன்னா நாரை, நீர்க்கோழி, அன்னம் இதெல்லாம் பறவை. ஊர் பார்த்திங்கன்னா பேரூர், மூதூர் இதெல்லாம் ஊர். நீர் பார்த்திங்கன்னா மனை, கிணறு, பொய்கை இதெல்லாம் நீர்.
மணமுழா, நெல்லரிக்கிணை இதெல்லாம் வந்து பறை. கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைங்க தான், இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வேறு வழியில் ஏதாவது லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணுங்கள். பறைனா மணமுழா. ஸோ மணம்னா என்ன, கல்யாணத்துக்கு அடிக்கக்கூடிய அந்த பறை மணமுழா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்கன்னா மருதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வயலில் செய்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மருத யாழ். தொழில் வந்து நெல்லறிதல், களை பறித்தல், இதெல்லாம் அந்த தொழில். நெய்தல்ன்றது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். அவங்களோட தெய்வம் வந்து வருணன். சேர்ப்பன், பரதன், பரத்தியர் இவங்கெல்லாம் கடல் இருக்கக்கூடிய அந்த மக்கள். மீன் உப்புக்கு பெற்ற பொருளை விற்கிறது, அதான் வந்து நெய்தல். முதல்ல சுறா, கடலில் இருக்கிறது எல்லாமே. தாழை, நெய்தல் இதெல்லாம் பூவு. புன்னை, ஞாழல் இதெல்லாம் நெய்தலினுடைய மரம். கடலில் இருக்கக்கூடிய அந்த காகம், பறவை. பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பேர் வந்து பட்டினம், பாக்கம். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறது பட்டினம், பாக்கம். மணற்கிணறு, ஓவர்களி இதெல்லாம் நீர். மீன் கோட்பறை, மீன் கோட்பறை. விளரி யாழ், விளரி அப்படின்றது கடலில் அந்த யாழ் பேர் விளரி. மீன் பிடிக்கிறது, உப்பு விளைக்கிறது, இதுதான் அவங்களோட தொழில். அடுத்தது பாலை பார்த்தீங்கன்னா கொற்றவை தெய்வம். எயினர், எயிற்றியர் அவங்களோட மக்களோட பேர். எயினர், எயிற்றியர். சூறையாடலால் வரும் பொருள். ஸோ இவங்க வந்து சூறையாடுவாங்க, ஏன்னா ரொம்ப வறுமை, அதனால தான் பாலை நிலத்தில் இருக்கிறாங்க. சூறையாடல் வரும் பொருள், அதாவது மற்றவங்க கடந்து வாங்கிறது அப்படி. வழி இழந்த யானை. குரவம், பாதிரி இதுதான் பூவு. இலுப்பை, பாலை இதெல்லாம் வந்து அந்த பாலையினுடைய மரம். பறவை பார்த்தீங்கன்னா புறா, பருந்து இதெல்லாம் பறவை. குறும்பு, ஊர் வந்து குறும்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் குறும்பு. வற்றிய சுனை, கிணறு. நீர்லாம் தண்ணி இருக்காதுல்ல பாலையில், அதனால் வற்றிய சுனை, கிணறு. துடி, பறை வந்து துடி. பாலை யாழ் அதான் வந்து யாழ். வழிப்பறி, நிறை கவர்தல். ஆடு மாடை வந்து போய் ஓட்டின்னு வந்துடுறது, அதான் வந்து அவங்களுடைய தொழில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் போட்டு போங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஎன்பிசி, டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெட் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது டிஎன்பிசி, டிஆர்பி, டெட் எழுதுகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.